வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் டூல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆங்கிள் ஜேஎஸ் அப்படின்ற இந்த டூலை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டூல்ல யார் யாருக்கெல்லாம் இதை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணலாம், இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இதுல டெக்னாலஜி என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு, இதனுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கம்ப்ளீட்டா இதை பத்தி ஆங்கிள் ஜேஎஸை பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்காரு. நம்ம வாங்க அந்த டூலை பத்தி, அதனுடைய இருக்கிற டெக்னாலஜி பத்தி கம்ப்ளீட்டா டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வணக்கம் விஷ்ணு. விஷ்ணு, வாட் இஸ் ஆங்கிள் ஜேஎஸ் அப்படின்றது என்ன, அதுல என்னென்ன டெக்னாலஜி யூஸ் ஆகுது, யார் யாருக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்குலர் ஜேஎஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது கூகுள் 2010ல லான்ச் பண்ணாங்க. ஸோ 10ல லான்ச் பண்ணும்போது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஃபீச்சர் எடுத்துருவாங்க. ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா நம்ம ஒரு வெப்சைட் லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேட்டாஸும் எடுத்துன்னு வந்துடும். எல்லாரோட பேஜஸோட டேட்டாஸும் எடுத்துன்னு வந்துடும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பேஜாக போகும்போது லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேஜாக லோடிங் ஆகும்போது ஒவ்வொரு டைம் டேட்டா ஒவ்வொரு பேஜ் போகும்போது, இதே நம்ம ஆங்குலர் ஜேஎஸ் யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் நம்ம லோடிங் ஆனோடனே முடிஞ்ச உடனே அதுக்கும் லோடிங்கே ஆகும். நம்ம எந்த பேஜ் பண்ண போகலாம், என்ன பண்ண முடியும். ஸோ அதை பெரிய ஃபியூச்சர் எடுத்துன்னு வந்ததால ஆங்குலர் ஜேஎஸ் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அது இது படிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே படிக்கணும்னு தேவையில்லை. நம்ம HTML அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஆங்குலர் ஜேஎஸ் கொஞ்சம் நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டேக்ஸோ சில அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் யூஸ் பண்ணாலும் நம்ம ஆங்குலர் ஜேஎஸ் படிச்சிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பாப்புலராக இருக்கும் ஆங்குலர் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, லைப்ரரிஸ்னா என்ன, சில பேர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ரேம் ஒர்க்னா இப்போ ஆல்ரெடி அவங்களே எல்லா டூல்ஸும் அவங்களே வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம தனியாக வேற டிபெண்டன்சியாக நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. எதுவுமே நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா நம்ம வீட்டு கிச்சன் தான் ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவாங்க. லைப்ரரி ஒரு பேச்சுலர் ஹோம் கிச்சன் மாதிரி, நம்ம ஏதாச்சும் தேவைன்னா திருப்பி வெளியே இருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்டு கிச்சன்னா அப்படி இருக்காது. நம்ம மோஸ்டாவே எல்லாமே வீட்லயே இருக்கும். ஸோ நம்ம அம்மா அவங்களே சமைச்சிருவாங்க. இதே பேச்சுலர் கிச்சன்னா ஒன்னு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனாலதான் பேக்கேஜஸ் லைப்ரரி ஒன்னு இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு. பட் ஆங்குலர் ஜேஎஸ் எல்லாமே இன்பில்ட் டூல்ஸா மோஸ்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதனாலே நம்ம மோஸ்டா ஈஸியா பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ஃபிளெக்சிபிள் தான் இருக்கும். நம்ம ஸ்கிராச்ல இருந்து நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ண பில்ட் பண்ணினே போற மாதிரி இருக்கும். இதே ரியாக்ட்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், ஒவ்வொரு பேக்கேஜுக்கு இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த ஆங்குலர் ஜேஎஸ் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ரியாக்ட் படிக்கிறாங்க, ரியாக்டா பாப்புலர் தான் இருக்கு, ஆங்குலர் அந்த அளவுக்கு பாப்புலர் தான் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஜாப் வேகன்சி மோஸ்ட் ஆஃப் தெம் ஆங்குலர் தான் கம்மி. ஆங்குலர் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பட் வேகன்சி யாருமே போறதே இல்லை. ஏன்னா இப்போ வரவங்க எல்லாம் ரியாக்ட் படிக்கிறாங்க. ஸோ ரியாக்ட் படிக்கிறதால ஆங்குலர் ஜேஎஸ் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. ஸோ நம்ம என்னதான் நம்ம ஃபேமஸா வச்சாலும் காம்படிஷன் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ ஜஸ்ட் வேகன்சி 10 வேகன்சி இருந்தால் ரியாக்டுக்கு ஒரு 100+ வேகன்சி அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதே ஆங்குலர் பார்த்தீங்கன்னா அந்த அளவு பண்ண மாட்டோம். ஸோ காம்படிஷன் கம்மியா இருக்குது, நம்ம ஜாபும் ஈஸியாக கிடைக்கும், அதுவும் ரொம்ப எஃபிஷியன்ஸா இருக்கும். அதே மாதிரி ஆங்குலரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவாங்க, MVCன்னு சொல்லுவாங்க, அண்ட் 2-வே பைண்டிங் சொல்லுவாங்க. இந்த 2-வே பைண்டிங் தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி HTML நம்ம சொல்லுவோம், HTML ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ நான் ஒரு இன்புட்டை வாங்கி நான் ஷோ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் HTML டேக் போடுவோம், ஒரு ஐடி நம்பர் போடுவோம், அதுக்கப்புறமா ஜாவாஸ்கிரிப்ட் அந்த ஐடி நம்பர் வேரியபிள் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணா திருப்பி நம்ம HTML ஷோ பண்ற மாதிரி இருக்கும். இதே 2-வே பைண்டிங்ஸ் அந்த NV மாடல் ஆங்குலர்னு ஒன்று, அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாவே நம்ம பண்ணிக்கலாம். அப்புறமா ஆங்குலர் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் பேஜ் மோஸ்ட் பாப்புலரானதே இதனால தான். இதுக்கப்புறம் தான் நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணாங்க. ரியாக்ட் 2016 தான் லான்ச் பண்ணாங்க. பட் ஆங்குலர் 2010லேயே லான்ச் பண்ணி அவங்க இதனாலே ஃபேமஸ் ஆனாங்க. இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ரொம்ப பாப்புலரானது, ரொம்ப லோட் ஆகும். ஒன்ஸ் நம்ம லோட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா பேஜஸும் எல்லாமே வந்துடும். அப்போ நம்ம MVCன்னு மாடல் வியூ கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் நம்ம என்னதான் நம்ம டேட்டாஸ் போடும்போது எஃபிஷியண்டா இருக்கும். மாடல் டாம்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ரொம்ப ஸ்பீடா ரன் ஆகும் இந்த ஆங்குலர் கம்பேரிட்டிவ் ரியாக்ட் கொஞ்சம் ஸ்பீடாவே ரன் ஆகும். ஸோ இதனாலேயே நிறைய வெப்சைட்ஸ் ஆங்குலர் யூஸ் பண்ணி நம்ம பண்றாங்க.
டேரக்டா நம்மள HTML டேக்லயே நம்ம ஆங்குலர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ஜி ஆப்னு சொல்லுவாங்க, என்ஜி மாடல் சொல்லுவாங்க, என்ஜி ரீடெக் சொல்லுவாங்க, என்ஜி இஃப்னு சொல்லுவாங்க, என்ஜி கிளிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்னோட ஈவெண்ட்ஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம டேக்லயோ இன்புட்லயோ போடும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்டோர் ஆயிடும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா H1 டேக்லயோ நம்ம என்ன டேக்ல யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, ஆங்குலர் வந்து பழைய வருஷனா இருக்கு, இது படிச்சா நமக்கு ஜாப் வேகன்சி கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் சில பேர் கேட்குறாங்க. அவங்க சொல்றது முன்னாடி நீங்க ஜாப் போர்ட்டல்ஸ்லயே நீங்களே ஆங்குலர் ஜேஎஸ் பத்தி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கே நிறைய எத்தனை ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கு, ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னென்ன கேட்கறாங்க, என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்கறாங்க. ஸோ அப்போ நீங்க என்னென்ன படிக்கலாம் அது உங்களுக்கே தெரியும். மோஸ்டா ஆங்குலர் படிக்கலாமா, ரியாக்ட் படிக்கலாமா தான். ஆங்குலர் ரியாக்ட், பட் ரெண்டு படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து HTML, CSS, ஜாவா இந்த 3 லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா ரெண்டு ஃப்ரேம்வொர்க்ல வச்சு ஒரு ஃப்ரேம்வொர்க் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எம்பிசி ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தீங்க, அது என்ன பர்பஸ்க்காக இருக்குமா? இது வந்து மாடல் வியூ கண்ட்ரோல் சொல்லுவாங்க. நம்ம மாடல் வியூ கண்ட்ரோல் சொல்லும்போது நம்ம அதுக்கு முன்னால 2010 முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், HTML சொல்லுவோம், ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லுவோம். ஸோ அதுல டேக்ல நம்ம ஐடி செட் பண்ணுவோம். அந்த ஐடில இருந்து கெட் பண்ணி ஒரு வேரியபிள் ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி திருப்பி நம்ம வந்து ஒரு டேக்ல ஷோ பண்ற மாதிரி. சப்போஸ் இப்போ நம்ம நேம்ல இன்புட்ல போடுறோம்னா நம்ம ஐடி நேம்னு போடுவோம், திருப்பி கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் போடுவோம். அதுல இருந்து போட்டு திருப்பி நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணுவோம். வேரியபிளை ஸ்டோர் பண்ணி திருப்பி H1 டேக்ல ஸ்டோர் பண்ணுவோம். இது அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டா இருக்கும். 2010 இந்த ஆங்குலர் வந்த அப்புறமா என்ஜி மாடல் சொல்லுவாங்க. இல்ல போட்ட அப்புறமா நம்ம என்ஜி மாடல் நேம்னு போட்டோம்னா அதோட ஐடி நம்ம மாறி அந்த ஐடி ஜஸ்ட் நம்ம செமிகோலம் டபுள் கொட்டேஷன்ல நம்ம உள்ள போட்டு நேமும் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த H1 டேக்ல ஷோ ஆயிடும். இது நம்ம இன்புட் ஒவ்வொரு வாட்டி டெக்ஸ்ட் ஏற்றும் போதே ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆயிடும். இப்போ பைத்தான்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா தீம்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு பார்பர் ஷாப்புக்கு நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் வேர்ட்பிரஸ்ல போயிட்டு நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தீம்ஸ்ல போயிட்டு நான் வந்து அந்த பார்பர் ஷாப்போடைய அப்படின்ற பார்பர் ஷாப் தீம் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா எனக்கு பார்பர் ஷாப்பு எப்படி லுக் இருக்குமோ அந்த மாதிரி நிறைய தீம்ஸை வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நான் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எது பிடிக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டா போதும். அதாவது அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கான லோகோ, பர்டிகுலர் கஸ்டமருக்கான அட்ரஸ், பர்டிகுலர் கஸ்டமருக்கான கண்டென்ட், இமேஜஸ், போட்டோஸ், வீடியோஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கிறத நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு பார்பர் ஷாப்போட வெப்சைட். அதுக்கப்புறம் அந்த டொமைனோட நான் லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட வெப்சைட் ரெடி. ஸோ இதை வந்து பார்த்தா 5 to 6 ஹவர்ஸ்ல வந்து, ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ரெடிமேட் டெம்ப்ளேட் இருக்கு. அதே மாதிரி தான் பைத்தான்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டெம்ப்ளேட் பைத்தான்ல இருக்கிறதுனாலதான் நம்ம பைத்தானை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர் ஜேஎஸ்ல அந்த மாதிரி நீங்க டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? இல்ல சார், டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம வந்து அதை வந்து கோட் ஜஸ்ட் நம்ம வந்து நிறைய பேர் லான்ச் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி இருக்கிற என்ன டெம்ப்ளேட் இருக்கு நீங்க கோட் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். பட் ஆங்குலர்லயே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. என்ன மாதிரி சில பேர் டெவலப்பர்ஸும் அவங்க இதுங்க இந்த டெம்ப்ளேட் இருக்கு, இந்த மாதிரி நீங்க நல்லா இருக்கும், இந்த டெம்ப்ளேட் மாடல் வியூவா நல்லா இருக்கும், இது மாதிரி டெம்ப்ளேட் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பாங்க தவிர ஆங்குலர் ஜேஸா விட மாட்டாங்க. ஓகே ஓகே. இதுல வந்து டெம்ப்ளேட்ஸ் எதுவும் நம்மளுக்கு பைத்தான்ல இருக்கு. ஆனா ஆமா. ஓகே ஓகே. ஸோ இதோட ஸ்கோப் என்னமா, ஆங்குலர் ஜேஎஸ் உடைய வந்து ஸ்கோப் என்ன, அதோட வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஆங்குலர் ஜேஎஸ் வந்து பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. அதோட ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு இல்ல நம்ம கிளைண்ட் எல்லாம் சில பேர் யூஐ அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்களோட யூஐ ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த யூஐ தான் வேணும், இப்படிதான் வேணும், இந்த லோகோ இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும் அவங்களாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஆங்குலர் ஜேஎஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆஃப், ஏன்னா எல்லாமே ஸ்கிராட்ச்ல இருந்து நம்ம எல்லாமே எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி எந்த லைப்ரரிஸும் நம்ம டிபெண்ட் பண்ணி தேவை, எதுவுமே இன்ஸ்டால் பண்ணவும் தேவையில்லை. ஆல்ரெடி அவங்களே ஆங்குலர் ஜேஎஸ்ல எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி தான் சார். ஸோ நம்ம இதுல ஸ்ட்ராங் ஆனாலே நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கோ நம்ம வெப்சைட்டுக்கோ ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். ஓகே ஓகே. டூ-வே டேட்டா பைண்டிங் அப்படின்றது ஆங்கிள் ஜேஎஸ் கூட யூனிக்கா இல்ல வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி அதுல யூஸ் பண்ணி? இல்ல சார், இந்த டூ-வே டேட்டா பைண்டிங் வந்து ஆங்குலர் ஜேஎஸ் தான் சார் இருக்கு. இதே நம்ம வந்து ரியாக்ட்ல போனா ரியாக்ட்ல கூட இருக்காது. டூ-வே டேட்டா பைண்டிங் வந்து ஆங்குலர் ஜேஎஸ் மட்டும் தான் இருக்கு. அது இதனாலயும் ஒரு பாப்புலரான வேர்ட்ஸ். ஓகே. என்ன டூ-வே டேட்டா பைண்டிங்னா என்ன, இந்த டீடைலா சொல்லுங்க. டூ-வே டேட்டா பைண்டிங்னா அதே தான் சார். இப்போ நம்ம என்ஜி மாடல் சொல்லுவோம், அதே மாதிரி தான் சார். நம்ம ஒரு இன்புட் வந்து ஜஸ்ட் வாங்கிப்போம், வாங்கி உடனே ஷோ பண்ணும். இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு வாட்டி கீ டெஸ்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆயிடும். இது நம்ம எந்த ஈவெண்ட் போட தேவையில்லை. இதே நீங்க ஆங்குலர் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட் பண்ணுவோம், ஆன் கிளிக், ஆன் சேஞ்ச், இதெல்லாம். இதே டூ-வே பைண்டிங்னா எதுவுமே ஈவெண்டே போடாம ஜஸ்ட் 2 words ஆஃப் வேர்ட்லயே நம்ம வந்து டூ-வே பைண்டிங் முடிச்சிடலாம். இதே நம்ம HTML சரி, ஜாவாஸ்கிரிப்ட் அதுக்கு ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதே ரியாக்ட் சொன்னா கூட ரொம்ப
கொஞ்சம் கோட் ஏற்றுற மாதிரி இருக்கும். இதே ஆங்குலர்.js-னா கம்மியான கோட் லெஸ் வேர்ட்லயே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வந்து ஆங்குலர்.js-ல நம்ம யூஸ் பண்றோம். அதை எப்படி டெக்னிக்கலா எப்படி அதை பண்ண முடியும்? அது வந்து இன்பில்டா அவங்களே கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா HTML வந்து ஒவ்வொரு பேஜ் லோட் ஆகும். இது வந்து ஒவ்வொரு பேஜா லோட் ஆகாது, ஒவ்வொரு காம்பனன்ட் மாதிரி லோட் ஆகும். அதாவது பர்டிகுலர் ஒரே பேஜ் தான் ஃபர்ஸ்ட் லோட் ஆயிடும். அதுக்கு என்ன சேஞ்ச் பண்ணா அந்த காம்பனண்டா சேஞ்ச் ஆகும் தவிர ஒரு ஃபுல் பேஜ் சேஞ்ச் ஆகாது. ஃபுல் பேஜ் சேஞ்ச் ஆகாது நிறைய லோடிங் இஷ்யூ வந்துச்சு 2010க்கு அப்போ முன்னாடி. 2010க்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் வந்து ஆங்குலர்.js ரியாக்ட் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ரொம்ப பாப்புலர். இது ஒன்ஸ் லோட் ஆனோடனே எல்லாமே வந்துடும். ஸோ திருப்பி நம்ம ஏதாச்சும் ஹோம் பேஜ் இல்லைன்னா அபவுட் செக்ஷன் போனோம்னா லோடே ஆகாது. லோட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி பில்ட் பண்ணாங்க இல்லை இங்க ஆங்குலர்.js யூஸ் பண்ணிட்ட பழைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ இங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். ஒரு வெப்சைட் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம்னா டிஃபால்ட்டா வந்து ஹோம் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும், பிளாக்னு ஒரு பேஜ் இருக்கும், கேலரின்னு ஒரு பேஜ் இருக்கும், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய வெப்சைட் ஆல்மோஸ்ட் டிஃபால்ட்டா இந்த விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நாம என்ன கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள இருக்கிறது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு வெப்சைட் அப்படின்னு பார்க்கிறோம். ஆக்சுவலா கூகுளோடைய அல்கரிசம் இது ஃபுல்லாவே சேர்ந்தது ஒரு வெப்சைட் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்றது கிடையாது. கூகுள் எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா நம்ம அபவுட் அஸ்ன்னு ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. அப்போ அபவுட் அஸ்ல என்ன இருக்கும், என்னுடைய கம்பெனியை பத்தி நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய அட்ரஸ் எங்க இருக்கு, நான் அந்த மாதிரி என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இப்போ கேலரி அப்படின்னா கேலரியில என்னுடைய போட்டோ கம்பெனியில இன்ஸ்டால் பண்ணிருக்கிற சோலார் இன்ஸ்டால் பண்ணிருக்கிற போட்டோஸ் வந்து இருக்கும், அதுல வீடியோஸ் வந்து இருக்கும், நம்ம மீட்டிங்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணிருந்தா அந்த மீட்டிங்ஸ் இந்த மாதிரி போட்டோ கேலரிஸ் வந்து இருக்கும். அப்போ பீப்புளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேலரியில என்ன இருக்குன்னு தெரியும், பிளாக்ல என்ன இருக்குன்னு தெரியும், ஹோம்ல என்ன இருக்குன்னு தெரியும், அபவுட் அஸ்ல என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம வெப்சைட்னு சொல்றோம். ஆனா இது வந்து டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா கூகுள் அல்கரிசம் பிரகாரம் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தனித்தனி பேஜஸ். இப்போ அபவுட் அஸ் அப்படின்றது ஒரு சிங்கிள் வெப்சைட், அதை தான் அது கன்சிடர் பண்ணோம். அப்போ SEO ஆங்கிள் நம்ம பாக்குறோம் அப்படின்னா நாம ஒரு அபவுட் அஸ்க்கு தனியா SEO பண்ணணும், கான்டாக்ட் அஸ் அப்படின்றது அதுக்கு தனியா SEO பண்ணணும், பிளாகுக்கு தனியா SEO பண்ணணும். அப்போ ஒவ்வொரு பேஜும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதேதான் ப்ரோக்ராமிங் நாலேஜ்லயும் நம்ம கிரியேட் பண்ற எத்தனை பேஜஸ் இருக்கோ அந்த பேஜஸ் எல்லாம் கூகுள் அல்கரிசம்க்கு பொறுத்த வரைக்கும் SEOக்கு அது கன்சிடர் பண்றது எவ்ரி வெப்சைட்ல இருக்கிற எவ்ரி பேஜை வந்து ஒரு வெப்சைட்டா தான் வந்து அது கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? ஆமா சார். ஓகே ஓகே. வை ஆங்குலர்.js வந்து பார்த்தோம்னா ஃபுல் ஃப்ரேம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃப்ரேம் ஒர்க்னு நம்ம ஏன் கன்சிடர் பண்றோம்? ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம ஏன் சொல்றோம்னா எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ரவுட்டிங்கா இருக்கட்டும், இதே ஏதாச்சும் நேவிகேட்டர் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. இதே நம்ம வந்து ரியாக்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேக்கேஜா இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பேக்கேஜ் என்னென்ன தேவையோ ஒவ்வொரு வாட்டி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கலாம். இதே வந்து ஆங்குலர் இன்ஸ்டாலேஷன் அந்த இஷ்யூவே இருக்காது. நம்ம சப்போஸ் நம்ம ஏதாச்சும் வேணும்னா கூட நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணால் பெட்டரா. இதே தேர்ட் பார்ட்டி நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், சப்போஸ் அவங்க ஏதாச்சும் அப்டேட் பண்ணாலோ இல்லை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளோட இதுவும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுல பெரிய விஷயம் என்னன்னா அவங்க சப்போஸ் சேஞ்ச் பண்ணாலும் நம்மளோட வெப்சைட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இன்கேஸ் இல்லை வெப்சைட் தான் கிராஷ் கூட ஆயிடும் நம்ம பேக்கேஜஸ் தான் இன்ஸ்டால் பண்ணி. ஸோ இந்த ரிஸ்க் எடுக்காம தான் ஆங்குலர்.js நிறைய கம்பெனி ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே, ஸோ இது கண்ட்ரோலர்ஸ் உடைய ரோல் என்னன்னா ஆங்குலர்.jsல கண்ட்ரோலர் யூஸ் பண்றோம் இல்லையா, அதனுடைய ரோல் என்ன? ஆங்குலர்.js கண்ட்ரோல்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் எழுத ஆன் சேஞ்சு, அப்புறமா வந்து கிளிக் நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம ஏதாம இன்பில்டாவே நமக்கு வந்து ரியாக்ட் ஆங்குலர்ல வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. NG மாடல்ஸ், NG ஆப், NG இஃப்னு. ஸோ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஏதிக்கலாம். ஓகே, ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா JSல ஆங்குலர்.jsல ரூட்டிங்ல வந்து எப்படி யூஸ் ஆகும்? ஓகே, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா ரவுட்டிங்ல மோஸ்டா வந்து ஹோம் பேஜ்ல நேவிகேட் போவோம், இல்லைன்னா ஃபுட்டர் போவோம், அப்படியே கான்டாக்ட் பேஜ் போவோம். இந்த மாதிரி கான்டாக்ட் பேஜ் எல்லாம் போகும்போது நம்ம ஜஸ்ட் அந்த காம்போனன்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும் தவிர நீங்க அந்த ரிஃப்ரெஷ் பட்டன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அது மூவே ஆகாது, ரிஃப்ரெஷே ஆகாது. ஒன்ஸ் நீங்க ரெஃப்ரெஷ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரும்போது தான் ரெஃப்ரெஷ் ஆகும். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷே ஆகாம அந்த காம்போனன்ட் சேஞ்ச் ஆகி நம்ம எஃபிஷியன்டா போடும். ஓகே, ஃப்ரேம் ஒர்க் வித் லைப்ரரி என்ன டிஃபரெண்ட்? ஃப்ரேம் ஒர்க்னா ஃபர்ஸ்ட் மொத்தமா இப்போ நம்ம வந்து ஒரு
சாம்பார் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சாம்பார் வந்து எல்லா மசாலா வந்து ஹோம் மேட் வந்து வீட்லயே அரைச்சிருப்பாங்க. வீட்லயே இருக்க எல்லா மசாலாஸும் வீட்லயே அரைச்சு அவங்களே சாம்பார் செய்வாங்க. இது வந்து ஃப்ரேம் ஒர்க். லைப்ரரினா மோஸ்ட் ஆஃப் மசாலா வந்து வெளியில வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுல கொஞ்சம் சமைக்கிற மாதிரி கொஞ்சம் சமைப்பாங்க. வெளியில மோஸ்ட் எல்லாம் மசாலா வாங்கிட்டு வர மாதிரி. ஸோ ஃப்ரேம் ஒர்க்னாலே நம்ம எல்லாமே ஃபிளெக்சிபிளா நம்ம ஸ்கிராச்ல இருந்து எல்லாமே ஆகும். இதே லைப்ரரினா கொஞ்சம் காம்பனன்ஸோ நம்ம வெளியே இருந்து வச்சதுன்னு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஈவன் தோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா ஏஐ, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி அப்டேட்டடா டே டு டே போயிட்டே இருந்தாலும் ஏன் இன்னைக்கும் நிறைய என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆங்கிலோ ஜேஎஸ் யூஸ் பண்றாங்க? என்ன ரீசன்? இது வந்து ரொம்ப செக்யூரான லாங்குவேஜ் சார். ஸோ அதுக்கு முன்னாடினா 2010ல வந்து அப்போ வந்து இன்ஜினியர்ஸ் ரொம்ப அதிகம். ஆங்குலர் ரியாக்ட் வந்து 6 இயர்ஸ் கேப். இந்த 6 இயர்ஸ் கேப்ல எவ்வளோ இன்ஜினியர்ஸ் வந்து ஆங்குலர் ஜேஎஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. இப்போ நம்ம கம்பேரிட்டிவ்லி ரியாக்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க 2016 தான் வந்தாங்க, அதுக்கு லேர்ன் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. இதே ஆங்குலர் 6 இயர்ஸ் டிஃபரன்ஸுக்காக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க கம்பெனில, அவங்க ஆங்குலர் ஜேஎஸ்சி ப்ரிஃபர் பண்ணிட்டு ஆங்குலர் ஜேஎஸ்சி மூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்க வெப்சைட் மோஸ்டாவே ஆங்குலர் ஜேஎஸ் தான். ஏன்னா 2016 அப்புறம் வெப்சைட் வந்துட்டாங்க, அவங்க மோஸ்ட் ஆங்குலர் ஜேஎஸ் தான் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. 2016 அப்புறம் தான் ரியாக்ட் வந்ததால கொஞ்சம் கம்மியான வெப்சைட் இப்போதைக்கு ரியாக்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 5,000க்கும் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கறது மார்க்கெட்ல கொடுக்குறாங்க. 200 crores வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ரீசெண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் டாடா கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வெப்சைட் கொடுத்தாங்க. அதனுடைய காஸ்ட் வந்து 200 crores. அந்த அளவுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்கு. இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ஜேஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி ரிடியூஸ் பண்ணும் காஸ்ட் வைஸ், டைம் வைஸ், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ஜர் ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இது மோஸ்ட் ஆஃப் ஆங்குலர் ஜேஎஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப செக்யூர்டா அவங்க ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப செக்யூர்டா இருக்கணும் அந்த மாதிரி. பேங்கிங் ஆப் எல்லாம் இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ரொம்ப செக்யூர்டா இருக்கணும், அதனால ஆங்குலர் ஜேஎஸ் ப்ரிஃபர் பண்ணிடலாம். எந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் இன்ஸ்டாலே பண்ண வேணாம். ஸோ நீங்க ஆங்குலர் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நீங்க இது மாதிரி. செகண்ட் வந்து என்ன, இது வந்து கூகுளோட இது தான் சார். ஸோ நம்ம வந்து ரொம்ப பழைய டெக்னாலஜியா சொல்ல முடியும். கூகுள் வந்து அது எல்லாத்தையும் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஆங்குலர் ஜேஎஸ் ப்ரிஃபர் பண்ணி இந்த இதை மாதிரி பண்ணலாம். மோஸ்டா வந்து செக்யூரிட்டா இருக்கணும் சொல்லணும். ஃப்ரேம் ஒர்க் வந்து செக்யூர்டா இருக்கணும், ஃப்ரேம் ஒர்க் கூட செக்யூர்டா இருக்கணும், பேக் எண்டும் செக்யூர்டா இருக்கணும், ஃப்ரேம் ஒர்க்கும் செக்யூர்டா இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றவங்க ஆங்குலர் மோஸ்டா பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்குலர் ஜேஎஸ்ல நம்ம கிரியேட் பண்ற ஒரு வெப்சைட்டோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து லோடிங் வந்து ரொம்ப லேட்டே ஆகும் சார். நம்ம வந்து யூசர் ஜஸ்ட் என்டர் ஆனோடனே நம்ம லோடிங் எப்பவுமே வந்துடும். அது ஒவ்வொரு பேஜ் தான் போகும்போது லோடிங்கும் ஆகாது. ஸோ நம்ம ஸ்பீடாகவும் ஒர்க் ஆகும். அண்ட் வந்து ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கும் நம்ம ஸ்பீடாவோ அனிமேஷன்ஸோட அவங்க ஆட் பண்றதுனால வெப்சைட் யூசருக்கு வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். யூஸ் பண்ண கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே. ஒரு கம்பெனி வந்து ஆங்குலர் ஜேஎஸ் வந்து எப்போ இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க? கம்பெனிஸ் வந்து மோஸ்டா வந்து ஆங்குலர் ஜேஎஸ் ப்ரிஃபர் பண்ற எதுனா கிளைண்ட் வந்து ரொம்ப அவங்க வந்து யூஐ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா கொடுக்குறாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டா இந்த மாதிரி யூஐஸ் தான் நம்ம வந்து பார்த்ததே இல்லை, நம்ம திருப்பி ஸ்கிராச்ல இருந்தா எல்லாம் பில்ட் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஆங்குலர் ஜேஎஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது ரொம்ப அதாவது பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா ஆங்குலர் ஜேஎஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி. ஏன்னா வந்து டீம் ஒர்க் நிறைய இருக்க மாதிரி. ஏன்னா எல்லாமே ஸ்கிராச்ல இருந்து ஏறணும், ரொம்ப செக்யூரிட்டி இருக்கும்போது டீம் ஒர்க் அதிகமா இருக்கும், பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ஆங்குலர் ஜேஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமா? இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமரா வரவங்க எல்லாருமே வந்து நான் உட்காந்து படிச்சு நான் தனியா உட்காந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கிறதோட இன்னைக்கு வந்து வைப் கோடிங் ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ராம்ப்ட் கொடுத்தனா எனக்கு எழுதி கொடுத்துருது, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற ஸ்கில் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி போகிற டைம்ல இந்த எந்த மாதிரி படிப்பு இதுக்கு படிச்சோம், எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா இதனுடைய கேரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை பத்தி கொஞ்சம் இந்த ஆங்கிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேரியர் ஓரியன்டா அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்குலர் ஜேஎஸ் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் HTML, CSS, JavaScript, அப்புறம் Bootstrap, Firebase CSS சொல்லலாம். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் ஆங்குலர் ஜேஎஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லேர்ன் பண்ணுங்க பேசிக் ஸ்கிராச். 2010 வெப்சைட்ஸ் எப்படி ரன் ஆச்சு, என்ன மாதிரிலாம் இருந்தாங்க, என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி யூஸ் பண்ணுவாங்க தான் அப்போதான் தெரியும். ஓகே இப்பதான் இந்த டெக்னாலஜி இப்போ வந்ததால தான் இப்போ வெப்சைட் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு, எவ்வளவு எஃபிஷியண்டா இருக்கு, அப்பதான் யூஸ் பண்ண தெரியும் சார். ஸோ வந்து எத்தோடனே ஆங்குலர் ஜேஎஸ் படிச்சுக்குவேன் அப்படி போனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எத்தோடனே HTML, CSS, JavaScript இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம வந்து இந்த சைடு வரவே முடியும். ஓகே ஓகே.
தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்ஸ் ஃபார் நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேல்யூபுல்லான ஆங்கிலோஜிஐஸ் பற்றி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வந்து எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு. ஸோ இது போல குவாலிட்டியான கண்டென்ட் உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான டிஜிட்டல் டூல், உங்களுடைய பிசினஸுக்கு தேவையான டிஜிட்டல் டூல், உங்களுடைய அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டிஜிட்டல் டூல், உங்களுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான, டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டிஜிட்டல் டூலுக்கு நீங்க எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு குவாலிட்டி கண்டென்ட்டோட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.